வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக நாளொரு நற்சிந்தனையிலிருந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, வருமுன் காப்போம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம சுவாமி சொல்லக்கூடிய கருத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, வருமுன் காப்பவன் அறிவாளி, வந்த பின் காப்பவன் ஏமாளி அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, உடலை பற்றிய ஒரு அவேர்னஸ் தான், விழிப்புணர்வு தான். அப்போ உடல்லே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்களை போக்கிக் கொள்வது என்பது ஒரு முறை. அது சிகிச்சை கேர் எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நோயை தீர்த்து கொள்வதற்கு மேலான சிறந்த முறை அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் வராமலே தடுத்து கொள்வது. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல தான் சொல்கிறாங்க, வருமுன் காப்பவன் அறிவாளி, வந்த பின் காப்பவன் ஏமாளினா, வருமுன் காப்பவன். சுவாமிஜி அழகான ஒரு விளக்கம் சொல்லுவார், பாத்திரத்தை துலக்குவது போல அப்படின்னு. ஏன்னா இந்த உடல்ன்ற இந்த உருவத்தை, இந்த உடம்பை வைத்து கொண்டு தான் நம்ம எதையுமே நினச்சதை செய்ய முடியும். அப்போ பாத்திரத்தை துலக்குவது போலனா எந்த ஒரு எடுத்துக்கிறோம், 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், இல்லை பாத்திரம் உபயோகிக்கிற சமையல் பண்ணுற பாத்திரமாக இருக்கட்டும், உபயோகிக்கிறோம் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ண போகிறோங்க, அதை கழுவி க்ளீன் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதே போல் 2 வீலர் 4 வீலர்னால் என்ன பண்ணுறோம், காற்று இருக்குதா, அதுக்கு இது பெட்ரோல் இருக்கா, பிரேக் பிடிக்குதா, எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அந்த வண்டி மேலே நம்ம உட்காரோம். அதுபோல் இந்த உடல் என்பது உயிர் ஏறும் வாகனம்னு அழகாக சொல்லுவார் சுவாமிஜி. இதுதான் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பை முன்னே இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள் ஒரு பொருள் யான் கண்டேன், உடம்பனில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனேன்னு சொல்லி திருமூலர், 3000 வருடம் வாழ்ந்த திருமூலர் சொல்வதாக நம்ம வாழ்ந்து காட்டிய மகான்கள் அவங்கெல்லாம். அப்போ அவங்க செல்லக்கூடிய வழியில் தான் நம்ம செல்கிறோம். அப்போ அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, ஏதோ செய்து அவர்கள் உடலை காப்பாற்றி கொண்டார்கள். இன்றைக்கி நம்மளுக்கு அழகாக மனவளக்கலைன்ற பேரில் சுவாமிஜி என்ன பண்ணுறாருங்க, நம் உடலை வளர்ப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி ஒரு 30 நிமிஷம் நமக்காக செய்து கொள்கிறோம். அப்போ இந்த நோய் தீர்ப்பதற்கான இந்த உடற்பயிற்சி நம்ம செய்ய செய்ய என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உடல் என்ன பண்ணுதுங்க, நமக்காக உபயோகமாக்கிறது. அப்போ இந்த உடலை எதை திடப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே திருவள்ளுவர் சொன்னேன், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதுபோல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எந்த பயிற்சி செய்தால் உடலில் இருக்கக்கூடிய உருக்களில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுதுங்க, இந்த உடலை நாம் பேணி காக்கிறோம். அப்போ மருத்துவத்துறை விஞ்ஞானிங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா, முயற்சி கூட பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, நோயை தீர்த்து கொள்வதோடு அவங்க அதுதான் தெரிஞ்சுக்கிறாங்க, அதுதான் புரிஞ்சுக்கிறாங்க, அதுதான் நம்மளுக்கு செயல்படுத்துவாங்க. அதுதான் உண்மை. நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான். அப்போ அந்த நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம நோயை நமக்கு தெய்வமாக, டாக்டர் என்பது என்ன பண்ணுறாங்க, தெய்வமாக சொல்கிறாங்க. அப்போ தெய்வமாக இருந்து தீர்த்துக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுங்க, இப்போ ஒரு 2 வீலரோ 4 வீலரோ ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா மெக்கானிக் கிட்டே போய்ட்டு வரோம். ஆனால் அதை எப்படி நம்ம பாதுகாக்கணுன்ற ஒரு முறை நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுபோல் இந்த உடலை வளர்க்கக்கூடிய இந்த ஆர்கன்ஸை வளர்க்கக்கூடிய இந்த என்ன பண்ணுறங்க, இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். அப்போ யார் ஒருத்தர் நோய் இல்லாமல் வாழறாங்களோ அவங்க தான் சிறப்பானவர்கள். அப்போ உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் சொன்னதை நம்ம என்ன பண்ணுங்க, அருள் தந்தை அவர்கள் வடிவமைச்சு. ஏன்னா அவர் சாதாரணமாக சொல்லலைங்க, அவர் ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி 3ம் படித்து தான் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கார். அப்போ அந்த 3ம் படித்த அறிவு, தன்னோட மருத்துவ அறிவு, இயற்கையை இறைவனை உணர்ந்த அறிவு, பறவைகள் விலங்குகள்லாம் பார்த்தது தான் இன்றைக்கி நம்மளுக்கு அற்புதமான ஒரு கேப்சூல் மனவளக்கலையில் உடற்பயிற்சி. அப்போ அந்த பயிற்சி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா உடலை நாம் பேணி காக்கலாம். அப்போது உதாரணமாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு அஜீரணம் ஆயிடுச்சு, இல்லை தலைவலி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மாத்திரை தருவாங்க. அது என்ன நடக்குது அப்படின்னா சவுக்கடி கொடுத்த போல தான். அப்போ தலைவலி போய் திருகு வலி வந்துடுச்சு அப்படின்வாங்க. அப்போ தலைவலிக்காக கொடுத்த மாத்திரை என்ன பண்ணுதுங்க, நம்மளுக்கு அஜீரணத்தை எடுத்து வந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுங்க, மருந்து என்பது அது அளவோட உட்கொள்ளத்தான் வேணுன்றது முறையில். அப்போ சிகிச்சை முறையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட உறுப்பின் இயக்கத்தை என்ன பண்ணுறங்க, அந்த நோயை ஒட்டி போக்க முயற்சி செய்கிறோம். அப்போ பயிற்சி செய்கிறோம். மருந்தின் மூலமாக அந்த இடத்துல உள்ள இரத்த ஓட்டம், அந்த வால்யூ இயக்கங்கள்லாம்
ஊக்கப்படுகிறது. ஆனால் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பாகம் நீக்கலாக மற்ற பாகங்கள் நன்றாக இருக்கின்றன அப்படின்னா, அப்போ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவத்தாலேயே ஊக்கப்படுத்த தான் பெறுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சொன்ன மாதிரி சவுக்கடி கொடுத்த மாதிரி தலைவலி போய் திருகுவலி வந்த மாதிரி இல்லாமல், எப்பயுமே டெய்லி எப்படி நம்ம பாத்திரத்தை துலக்குவது போல் எப்படி ஒரு டூ வீலர் ஃபோர் வீலரை கேர் எடுத்துக்கிறோமோ, எந்த அது குடும்பமாக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும், எதையுமே நம்ம எந்த அளவில் கேர் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உடல் என்ன பண்ணுங்க நம்மை வளர்த்து கொண்டே இருக்கும். நம்ம ஆன்மா தூய்மை பெறும். உடல் எந்த அளவுக்கு நலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் ஆன்மா தூய்மை பெறும். ஏன்னா பிறவி எடுத்ததே இறைவனை நோக்கி நாம் பயணமாக போவது தான். அப்போ சிகிச்சை என்பது பார்த்தீங்க அப்படின்னா நோய் வராமல் காப்பது அப்படிதான்றது நிலையில் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா, உடற்பயிற்சியை முறையாக மனவளக்கலையில் பயிற்சியில் இருக்கக்கூடிய வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம பயிற்சி எடுத்துப்போம், செயல்படுத்துவோம். வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயிர் பெறுவோம் என்று சொல்லி, வருமுன் காப்பவன் அறிவழியாக நாம் வாழ்வோம் என்று சொல்லி இந்த சிந்தனையோடு இதை நிறைவு செய்கிறோம். இதுவரை கேட்ட அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.